Government job for mechanical engineers. Yes, மக்களே மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான பிரத்யேகமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. அதுல ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறோம். இந்த கவர்மெண்ட் ஜாப் என்ன மாதிரியான ஜாப், எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க, எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸ் வரும், இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு என்ன வேலை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசி. வணக்கம்லாம் மாப்பிள. என்னன்னா வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால மிமிக்ரி எல்லாம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, வாய்ஸே அப்படி தான். ஓகே, என்னன்னா கவர்மெண்ட் ஜாப் ஜென்ரலாக வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ சமீப காலமாக வந்து நிறையா மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்கிறது என்னன்னா, சார் வீட்டில் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க சொன்னாங்க, அதனால் 2 வருஷம் 3 வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ இப்போ தான் நான் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகலாம் நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஸோ 150 பேர் இதே ஒரு கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸும் தான், சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களும் தான். ஸோ ஓகே, இப்போ என்னன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணீங்களான்னு அவங்களுக்கு கேள்வி கேட்டா இல்லைங்களே, அதெல்லாம் கிடையாது. ஜென்ரலா பொதுவாக இருக்க ஏதோ ஒரு ஜாப் தான் ட்ரை பண்றாங்க. ஆனா இப்போ நான் சொல்லக்கூடிய ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூரா மெக்கானிக்கல் இன்ஜினியராவே கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள நீங்க போக முடியும். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா, எனக்கா? உனக்கு தான். ஓகே, ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா THDC அப்படின்னு சொல்லுவாங்க. THDC இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி யாருக்காவது இந்த THDC அப்படின்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அது என்னன்னா தெஹ்ரி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான். இது வந்து கவர்மெண்ட் செக்டர். இது வந்து தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கம்பெனி தான். இதுவும் இது கவர்மெண்ட் செக்டர் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேலைக்காக இந்த கவர்மெண்ட் ஜாப், அதாவது என்ன ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனு, மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன். ஜென்ரலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படிங்கிறப்ப அங்கே டர்பைன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், ஜென்ரேட்டர்ஸ் வரும், ஸ்ட்ரக்சரல்ஸ் வரும், பைப்பிங் அண்ட் எரெக்ஷன்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ரோல் வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் தென் எந்த ரெக்யர்மெண்ட் ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொடுப்பாங்க. ஸோ இதில் எந்த ரோலுக்கு வேணாலும் நீங்கள் போக முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரோலுக்குலாம் போகணும் அப்படின்னா இது எதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக எப்பவும் போல தான் கவர்மெண்ட் ஜாப்னாவே உங்களுக்கே தெரியும், எக்ஸாம் ஒன்று வச்சுருவாங்க, CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் நடக்கிறது தான். 150 மார்க்குக்கு நடக்கும். 150 மார்க்குக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு. இந்த பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ், யாருனாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த பார்ட் A1ல் வரும். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பேஸ் பண்ணி வரும். இதற்கு என்ன காரணத்தோட ஒன்று கண்டுபிடிச்சி ஒன்று கணக்கு போட்டு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ரீசனிங் பேஸ் பண்ணி வரும். எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, அதான் பதில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இருக்கிறது நம்ம டிசிப்ளினில், அதாவது நம்மளுடைய கோர். இப்போ நம்ம மெக்கானிக்கல் ரிலேட்டடாக தான் போக போகிறோம் அப்படின்னா நம்ம மெக்கானிக்கலோட கோர் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ இது 3 பகுதியாக இருக்கும். இதில் 150 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க் நம்ம வந்து எடுத்தாகணும். ஓகே, இந்த 150 மார்க்கும் ஒரு மார்க் அப்படின்னு போட்டிங்கன்னா 150 மார்க்குக்கு இருக்குது. நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்கும். இன்கேஸ் ஒரு கேள்விக்கு நீங்கள் தப்பாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.25 மார்க்ஸ் வந்து கம்மியாகும். ஒவ்வொரு தவறான ஆன்சர் இருக்கும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இல்லை நீங்கள் வந்து எந்த இதுவுமே தப்பு பண்ணல, கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் 1 மார்க், இல்லாட்டி -0.25 பாயிண்ட்ஸ் வந்து போயிடும். ஓகே, ஸோ இதில் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், எக்ஸாம் எழுதியாச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மற்றவங்க எல்லாத்துக்குமே OBC அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 50% மார்க் இதில் எடுத்துருக்கணும். SC அண்ட் ST இந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% மார்க் இதில் எடுத்திருந்தா போதும், பாஸ், அது நெக்ஸ்ட் லெவலுக்கு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான கொஸ்டின் ஆன்சர் பண்ணவே இதில் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பர்சனல் இன்டர்வியூ தான் வைப்பாங்க. இந்த பர்சனல் இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுல எல்லாம் ஜென்ரலாக கேட்கறதா இருக்கும். இல்லை நம்ம கோர் ஃபீல்டு நீங்கள் இது பண்ணதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது சம்மந்தமானது தான் கேள்விகள் வரும். கேள்விகள் வெளியிலிருந்து இங்கே கேட்கப்படுறது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி உங்களுடைய அக்கமுலேட்டிவ் ஸ்கோர், அதாவது நீங்கள் இங்கே ஆல்ரெடி ரிட்டன் டெஸ்ட்டில் எடுத்தது ப்ளஸ் இன்டர்வியூவில் எடுத்தது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது 100% இருக்கணும். உதாரணத்துக்கு இதில் நீங்கள் ஒரு 75%, அதில் ஒரு 25% எடுத்தால் போதும். அல்லது இதில் 50% எடுத்துருக்கிறீங்க, அந்த பர்சனல் இன்டர்வியூவில் 50% எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஓகே. ஸோ டோட்டலாக 100% வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இதையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி எனக்கு தெரியாது, ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள எங்கே வேணா இருக்கும். எந்த ஸ்டேஷனில் வேணாலும் உங்களுக்கு போடலாம். அது எங்கே சார் எங்கள் ஊருக்குள்ளே வராதா அப்படின்னா சத்தியமாக வராதுங்க. யாருக்கும் தெரியவும் செய்யாது. எங்கே வேணா இருக்கலாம். உங்கள் ஊர் பக்கத்தில் கூட அமையலாம், தூரமாக அமையலாம், நார்த் சைடில் அமையலாம், எங்கே வேணாலும் இது அமையலாம் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒர்க்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பர்சனல் இன்டர்வியூ கம்ப்ளீஷன் அப்புறமா உங்களுக்கு ஆர்டர் வரும்போது தான் உங்களுக்கும் தெரியும், கவர்மெண்ட் செக்டார்லேயும் தெரியும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இதனுடைய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் இந்த எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் நோ சென்டர்ஸ். ஸோ ஒன்லி நார்த் சைடு மட்டும் தான். நார்த் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி, நொய்டா, டேராடூனில் இருக்குது, அடுத்து வந்து சண்டிகரில் இருக்குது, லக்னோ. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. இந்த சென்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு பெச்சாகி வந்துடும் உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே. அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா, 600 ருபீஸ். அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதுவும் கிடையாது, இட்ஸ் அ ஃப்ரீ. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இதில் கேட்டகரி. சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன், அதுதான் மெயின். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து E2 கிரேட், அதாவது இன்ஜினியரிங் கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, E2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட்ல தான் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆக போறீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இனிஷியலாகவே 50,000 1,60,000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. இதில் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால உங்களுக்கு பெர்க்ஸும் ஜாஸ்தி. அதாவது கோட்ரஸு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸு, ட்ராவல் டிரான்ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பெர்க்ஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருக்கும். ஆல்ரெடி அந்த வேலைக்கு போகணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதுதான் மெயின் மேட்ரு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர், பிஇ ஆர் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில். சரி, நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமான்னா முடியாது. ஏன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் படித்து முடிச்சு ஒரு வருஷம் ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும். அதுவும் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு, நான் சும்மா அப்ரண்டிஸ்ஷிப் போனேன், இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணியிருக்கேன், ட்ரெயினியாக போனேன் அப்படிங்கிற எந்த கேட்டகரியும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஒரு 100 மெகாவாட் உள்ள ஒரு பிளான்ட்ல நீங்கள் பைப்லைன் எரெக்ஷன்லேயோ இல்லை பாய்லர் டிவிஷன்லேயோ அல்லது ஜென்ரேட்டர் ரூம்லேயோ டர்பைன் ரூம்லேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அது எதை பேஸ் பண்ணி வேணா ஒர்க் பண்ணலாம். பிளானிங்ல இருந்திருக்கலாம், அந்த ப்ரிக்ரூட்மெண்ட்ல இருந்திருக்கலாம், கான்ட்ராக்ட் சப்போர்ட் மாதிரி ஒரு ரோல் இருக்கு, அதுல இருந்திருக்கலாம். ஸோ நீங்க எந்த ரோல்ல வேணா இருந்திருக்கலாம். பட் ஒரு 100 மெகாவாட் உள்ள ஒரு பிளான்ட்ல நீங்க கம்பல்சரி ஒர்க் பண்ணிருக்கணும் 1 இயர். அது இருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ 1 இயர் நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எவ்ரிதிங் கிளியர்னு நினைக்கிறேன். இதில் கேட் ஸ்கோர் எதுவும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாதுங்க ஐயா. ஆல்ரெடி பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இதில் வந்து தனியாக கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு அவங்களுக்கும் சில சலுகைகள் இருக்குது. அதாவது அவங்களுக்கும் கோட்டா தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த கோட்டாலையும் நீங்கள் போகலாம். ஆல்ரெடி பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் மெயின் மேட்ரு. இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14/3/2025. ஆமாம், 14ஆம் தேதி மார்ச் மாதம். இதுதான் லாஸ்ட் டேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆதார் கார்டு நம்பர் ஓடிபி எங்கே போகுமோ அதனுடைய ஓடிபிஸ் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், மெயில் ஐடி கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் லாகின் பண்ணி ஈஸியாக நீங்கள் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு இது ஃப்ரீ தான். மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 600 தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வரும். ஸோ நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அது மெக்கானிக் இன்ஜினியராக போகணும்
அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் வந்து இதை அப்ரோச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லது இதனுடைய ஃபுல் டீட்டெயில்டான ஒரு டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். வேறு ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.